கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் லோத், ஆபிரகாம் அப்படிங்கிற 2 பேரை பற்றி போன வாரம் நம்ம படித்தோம். போன வாரம் நிறைய படித்தோம். நிறைய அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, வேறு சில பேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பாதி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணோம். அந்த மாதிரி போன வாரம் நம்ம படித்தோம். இந்த லோத் பற்றி சில காரியங்கள் படித்தோம். லோத்தை விட இந்த ஆபிரகாம் எந்த விதத்தில் மேன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் படித்தோம். லோத்துக்கு இருந்த பார்வை எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணோம், பார்த்தோம். வேற என்ன போன வாரம் படித்தோம், ரீகால் பண்ண முடியுமா? மல்கியா 4 படித்தோம். அந்த டிஃப்ரெண்ட், அந்த வித்தியாசங்களை தேவன் எப்படி உண்டாக்குகிறார் அப்படிங்கிறது படித்தோம். வேற தோட்டத்துக்கு கிங்டம் ஆஃப் காட்ல எப்படி ஒர்க் பண்ணுற அந்த விஷயங்கள் பற்றி படித்தோம். வேரில் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஓகே, இதெல்லாம் கீவேர்ட்ஸ் போன வாரம் நம்ம படித்ததில். நீடித்த நாட்களுக்கும் தீர்க்காயுசுக்கும் என்ன வித்தியாசம்னு பேசினேன். சரியா? ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? நீடித்த நாட்கள் இவைகள் உங்களுக்கு என்ன தருது? நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் தருத. அப்போ தீர்க்காயுசுனா என்ன, நீடித்த நாட்கள்லாம் என்ன, அது போன வாரம் என்ன பண்ண பேசினேன். இதுக்கு பதிவு பண்ணுறோன்னா இதுக்கு தான். திருப்பி என்ன பண்ணலாம், கேட்கலாம். சில நேரம் நமக்கே ஒரு செய்தி மறந்து போயிடும். திருப்பி என்ன பண்ணலாம், போட்டு கேட்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகே, தொடரலாம். முதல் வாரம் லோத்து பற்றி படிக்கும்போது லோத்துனா என்ன அர்த்தம்னு சொன்னேன், முக்காடு, வெயில். இந்த லோத் ஆபிரகாமை விட்டு போன உடனே அந்த ஒரு வார்த்தையை பற்றி மட்டும் படித்தோம் இல்லையா? முக்காடு விலகினதுக்கு அப்புறம் எப்படி காரியங்கள் நடக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக இந்த முக்காடு நீங்குதல் அப்படிங்கிறத பற்றி பைபிள்ல இருந்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். வேதத்தை நாம் எப்படி இந்த கண் திறக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சத்தியங்களை நாம் எப்படி காணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் படித்தோம். ஓகே, சரி, இப்போ நம்ம தொடருவோம். ஆதியாகமம் 13:14 பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருபடி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். சரி, இந்த ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்ததுக்கும் லோத்து கண்களை ஏறெடுத்ததுக்கும் ஒரு வித்தியாசத்தை தான் போன வாரம் ஸ்பெசிஃபிக்காக நான் பேசினேன். கரெக்டா? லோத்து காணப்படுகிற அந்த சூழலை பார்த்து அவன் எல்லா முடிவுகளையும் என்ன பண்றான், செய்கிறான். அதாவது அவன் எப்படி பயணம் பண்ணான் அப்படின்னா, வளங்கள், வெளியில தெரிகிற வளங்களை பார்த்து அவன் பயணம் பண்றான். 10வது வசனம் பார்த்தீங்கன்னா 13:10, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை பார்த்து இவன் என்ன பண்ணுகிறான், பயணிக்கிறான். இது லோத்து பண்ற ஒரு வேலை. ஆனா ஆபிரகாம் இந்த சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்றான், நீ இந்த சைடு போனா நீ என்ன பண்ணிக்கோ, இந்த பக்கம் போய்க்கோ. 9வது வசனம் பாருங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இந்த சைடு நீ போனா இந்த சைடு நான் போறேன், அந்த சைடு நீ போனா இந்த பக்கம் நான் என்ன பண்றேன், போயிடுறேன். அப்போ இவன் ஒரு இடத்துல தான் என்னுடைய நன்மை இருந்ததுன்னு நினைச்சான். ஆபிரகாம் இந்த எந்த பிளேஸுங்கிறதுல தேவன் தான் என்னுடைய ஊற்றா இருக்கிறார் என்று அவன் எண்ணினான். ஹல்லேலூயா. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். இன்னைக்கும் மக்கள் ஏதோ ஒன்று இந்த இடத்துல இருந்தா, இந்த பிளேஸுக்கு போனா, இல்லை இது தான் எனக்கு நன்மையை கொண்டு வரும்ட்டு எதையோ நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்கிறத நான் உங்களுக்கு காண்பித்தேன். நீங்கள் செய்கிற வேலை, உங்களுடைய படிப்பு, நீங்கள் இருக்கிற ஊர், இது எதுவும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கான காரணமாகவோ தடையாவோ இருக்க வேண்டியது இல்லை. தேவனாகிய கர்த்தர் அவர்தான் உங்கள் ஊற்று என்பது உங்களுக்கு தெரியுமானால், நீங்கள் இருப்பது பட்டணமோ கிராமமோ, நீங்கள் படிப்பாளியோ இல்லை படிப்பாளி இல்லையோ, உங்களுக்கு ஆள்பலம் இருக்குதோ ஆள்பலம் இல்லையோ, அதெல்லாம் உங்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது இல்லை. ஊற்றோடு தொடர்புடையவர்கள் நிச்சயமாக உயருகிறார்கள். அதுதான் படித்தோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஊற்று, அவரே என் ஊற்று. ஸோ இது நம்ம படித்தோம். அதனால தான் அவன் சொல்ல முடிஞ்சிச்சு,
நீ இப்படி போனா போ, இது வேணா நீ எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம்னு சொன்னான். ஏன்னா நீ எந்த இடம் வேணாலும் எடுத்துக்கோ, ஏன்னா எந்த இடமும் என்னை ஆசீர்வதிக்க போவதில்லை, என்னை ஆசீர்வதிக்க போகிறது தேவன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிறவ தேவன். ஸோ அதில் அவன் நம்பிக்கையை கட்டி இருந்ததுனால அவன் அப்படி சொல்கிறான். ஆனால் லோத்து வந்து இந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்துட்டு போகிறான். கடைசியில் என்ன ஆச்சுங்கிறது கூட நமக்கு தெரியும். என்ன நடந்ததுன்னா, அந்த ஊரே காலி பண்ணிட்டு லோத்து வந்து என்ன பண்ணுறான், வெறுமையாக வர வேண்டிய ஒரு சூழல் அவனுக்கு ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு டைம் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, எதிரிகள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ யார் தான் வந்து மீட்டு கொடுக்குறான், ஆபிரகாம் வந்து எல்லாத்தையும் மீட்டு கொடுக்குறான். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுது, அந்த இடமே அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுது. ஸோ கடைசியில் எதுவுமே இல்லை, அவன் வந்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழல் அவனுக்கு ஏற்பட்டது. தேவன் அவனுக்கு தயவு செய்தார் ஆபிரகாமின் நிமித்தம். ஆமென். இன்னொரு விஷயம் போன வாரம் நான் பேசினேன். தேவன் இந்த லோத்துவை என்ன பண்ணலை, அழிக்கவே இல்லை. ஆனால் இந்த ஆபிரகாமோட இருந்ததுனால அவன் என்ன பண்ணப்பட்டான், பிளஸ்டு பை அசோசியேஷன். ஒரு சரியான தொடர்பில் இருப்பதினாலேயே இவன் என்ன பண்ணப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ரைட் என்விரான்மெண்ட், ஒரு சரியான இடத்துல இருப்பது, சரியான ஐக்கியம், சரியான தொடர்பு, இதெல்லாம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான காரியமா இருக்கிறது. சிலர் வந்து இப்ப சர்ச் எடுத்துக்கோமே, எங்க போனானுங்க பக்கத்துல எது இருக்கோ அங்க போய் என்ன பண்ணிடுவோம், கேட்டுருவோமே அப்படின்ட்டு போறது. ஆனா நீங்க போய் உட்கார்ந்து என்ன மாதிரி காரியங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வாழ்க்கை அது என்ன பண்ண போகுது, ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ரொம்ப முக்கியம். பிளஸ்ட் பை அசோசியேஷன்ஸ். ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் என்ன அடைகிறான், மூடனோட தோழனாகாதே. அப்படி இருந்தனா நீ என்ன பண்ணுவ, மூடத்தனத்தை கற்றுக்கொள்வா என்று எழுதப்பட்டிருக்கிறது. சி, உங்களுடைய அந்த அந்த ஃபெலோஷிப்ஸ், நீங்க வந்து யாரோடு தொடர்பில் இருக்கீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. வேதம் அதை குறித்து ரொம்ப பேசுகிறது. ஐக்கியம் யாரோடு அப்படிங்கிறது பாருங்க. நம்ம எல்லாரோடையும் அன்பா இருக்கலாம், எல்லாரையும் நேசிக்கலாம், ஆனால் சிலரோட தான் நாம ஐக்கியத்தில் என்ன பண்ண முடிகிறது, இருக்க முடிகிறது. அது யாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியான ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மேன்மையாகிறத யாரும் தடுக்கவே முடியாது. ஆமென். முடியும், காரியங்கள் வாய்க்கும், தேவனுடைய ஜீவன், நன்மை இதெல்லாம் பேசுகிற ஒரு இடத்துல இருக்கும்போது வாழ்க்கையை கூட அப்படி மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெறுகிறத நீங்கள் காணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ லோத்து பற்றி கிட்டத்தட்ட கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம். ஆபிரகாம் உடைய இந்த பயணத்தை நாம் படிக்க போகிறோம். இப்போ பாருங்க, லோத்து அவனை விட்டு போன உடனே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து, எல்லாம் சொல்லுங்க, கண்களை ஏறெடுத்து. பைபிளில் நிறைய இடங்களில் இதை பற்றி நம்ம படிக்கிறோம். இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்றது. இது இந்த விஷன்ஸ் பற்றி நான் பேசும்போது கொஞ்சம் இதை பற்றி நம்ம லைட்டாக என்ன பண்ணோம், படித்தோம், லேசாக சொன்னேன் நான். இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் அதை பற்றி படிக்கலாம். இந்த கண்களை ஏறெடுத்து பார்த்தல் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நடைமுறை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் விசுவலைசேஷன். அதாவது தமிழில் அதை இன்னும் நல்ல வார்த்தைகள் சொல்ல முடியுமா, அதாவது ஒன்றை வந்து காட்சிப்படுத்தி பார்த்தல். எல்லாம் சொல்லுங்க, காட்சிப்படுத்தி பார்த்தல். விசுவலைசேஷன்னா காட்சிப்படுத்தி பார்த்தல். அதாவது ஒரு விஷயம் இல்லை, ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனக்கண்களை கொண்டு பார்க்கிறீர்கள். இந்த கண்ணு கிடையாது, எதை வச்சு பார்க்குறீங்க பாருங்க. நான் அந்த விஷன் பற்றி சொல்லும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த கண்ணு இல்லாதவங்க கூட வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் கண்ணை விட எது ரொம்ப முக்கியம், கனவுகள். ஆமென். ஹெலன் ஹெல்லர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். யார் நிஜ குருடர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, கண்கள் இருந்தும் அதில் கனவுகள் இல்லாதவர்கள் நிஜ குருடர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த பார்வை அப்படிங்கிறது இந்த பார்வை கிடையாது, உள்ள இருக்கிற அந்த மனக்கண்கள். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள தேவன் வந்து நிறைய எபிலிட்டிஸ் வச்சிருக்கிறார், ஏராளமான ஆற்றல்கள் உள்ள கிடக்குது. அதுல ஒரு முக்கியமான ஆற்றல் என்னன்னா இந்த கனவு காணும் ஆற்றல், இல்லைன்னா கற்பனை செய்கிற ஆற்றல். எல்லாம் சொல்லுங்க, கற்பனை செய்யும் ஆற்றல். நல்லா சொல்லுங்க. இப்படி ஒரு ஆற்றல் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. இது வேலை செய்யுது. மனிதன் தன்னை ஆற்றலற்றவனாக பலனற்றவனாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா வேதவசனம் வந்து இந்த மனுஷன் விழுந்து போன பிறகு கூட அவன் வந்து ஆற்றல் உள்ளவனாகத்தான் இருக்கிறான் என்பதை வேதவசனம் சொல்லுது. ஆனா ஏன் இப்போ அவனுக்கு விழுந்து போனதுக்கு அப்புறமும் கூட ஆற்றல் உள்ளவனா தான் அவன் இருக்கிறானே, அவனுக்கு ஏன் தேவன் தேவைன்னா இந்த ஆற்றலை தேவன் இல்லாத பட்சத்தில் அவன் தவறாக தான் உபயோகப்படுத்துவான். எப்போ தேவன் அவனுடைய வாழ்க்கையில வர்றாரோ அப்போதான் அவனுக்குள்ள இருக்கிற ஆற்றல், திறன், அறிவு எல்லாமே ஒரு சரியான ஃபோக்கஸை நோக்கி, திசையை நோக்கி அது என்ன பண்ண முடியும், பயணிக்க முடியும். பாருங்க, அறிவு வந்து நல்லதா கெட்டதா,
நல்லது. அறிவு ரொம்ப நல்லது. பாருங்க, அறிவு உள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் அப்படின்னு நீதிமொழிகளில் போட்டிருக்குது. ஆனா இருதயம் செம்மைப்படாத மனிதர்கள் அறிவாளிகளா இருந்தா என்ன நடக்கும்? கொடூரங்கள் தான் நடக்கும். அதாவது மூளை பெருத்து இருக்கு, இருதயம் சிறுத்து இருக்கு. இப்போ வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாயிடுது. இதுதான் நாட்டில் இருக்கிற நிலவரம் கூட. நல்ல இருதயம் கொண்டவங்கலாம் நிறைய நேரத்தில் ரொம்ப அறிவாளிகளா இல்லை, ஆனா நிறைய அறிவாளிகள் நல்ல இருதயம் கொண்டவங்களா இல்லை. அதனால என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுது. ரொம்ப பெரிய பெரிய பொறுப்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பொசிஷன்ஸுக்கும் அதிகாரத்துக்கும் இதுக்கெல்லாம் யார் வந்துடுறா? இருதயத்துல சரியான இது வராதவங்கலாம் வந்துடுறாங்க. கடைசியில பார்த்தா தேசத்துல என்ன நடக்குது? ஏராளமான பிரச்சனை, ஏராளமான காரியங்கள். மக்கள் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கையில் என்னங்க இருக்குது, இதில் நமக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அப்படி கிடையாது. பாருங்க, இப்போ தேவன் இந்த ரெண்டையுமே நம்ம மேம்படுத்துறது பற்றி வேதம் நமக்கு பேசுகிறது. நீங்கள் ஒரு புத்திசாலியாக இருக்கிறதுல ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமென். எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் புத்திசாலியாக இருப்பதில் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமென், நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க உங்க இருதயத்தை தேவன் வராமல், தேவனுடைய தொடர்பு இல்லாமல், தேவனுடைய வார்த்தை ஞானம் இல்லாமல் அந்த அறிவை சரியா என்ன பண்ண முடியாது? உபயோகப்படுத்த முடியாது. விஸ்டத்துக்கும் நாலேஜுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றதா இருந்தா, இந்த அறிவை சரியான இடத்துல பயன்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்வதுதான் ஞானம். அல்லேலூயா. சிலருக்கு நிறைய அறிவு இருக்கும், ஆனா தப்பா யூஸ் பண்ணுவாங்க. அது எங்க யூஸ் பண்ணணுன்ட்டு தெரியாமலே போயிடும். அதனால அவங்களுக்கே அது நிறைய நேரம் ஆபத்தாயிடும். ஆனா விஸ்டம் வரும்பொழுது இந்த அறிவை கூட சரியான இடத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பயன்படுத்திக்க முடியும். கவனிங்க, இப்படி நிறைய ஆற்றல்கள் மனுஷனுக்குள்ள இருக்குது, விழுந்து போன நிலையிலும் கூட. அதுல முக்கியமான ஒரு ஆற்றல் இந்த கற்பனை செய்கிற ஆற்றல், இந்த விஸ்வலேஷன் பவர், காட்சிப்படுத்தி பார்க்கிற ஒரு ஆற்றல் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக தேவன் வைச்சிருக்கிறார். இதை பற்றி கிறிஸ்தவ உலகம் கண்டுகிட்டோ பேசிச்சோ தெரியல, அது ரொம்ப லிட்டில் பிட். ஆனா வெளியில இருக்கிறவர்கள் இதை பற்றி ஆராய்ந்து பேசி இதை குறித்த கட்டுரைகளும் புத்தகங்களும் பேச்சரங்குகளும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நிறைஞ்சி கிடக்குது. இன்னும் சொல்ல போனா இதை பற்றிய சத்தியங்களே வெளியே கொண்டு வர்றது நிறைய நேரத்தில் நம்முடைய கிறிஸ்தவ போதகர்களும் எழுத்தாளர்களும் தான். முதல்ல சாதகமாக சிந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வெளியில ஒருத்தர் கொண்டு வரார். அவர் ஒரு போதகர். பாருங்க, ரெண்டு முக்கியமான போதகர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு போதகர் நார்மன் வின்சென்ட் பீல் அப்படிங்கிற ஒரு போதகர் இருந்தார். அவர் இந்த சத்தியத்தை, த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் இருக்கு. இன்னைக்கு கூட மார்க்கெட்ல அது இருக்கு, பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ட்டு. இன்னொரு ஆத்தர் ஒருத்தர் வந்தார். அவரும் இந்த விஷயங்களை ரொம்ப பிரபலமா பேசி சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஷுல்லர் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் கிட்டத்தட்ட 50-60 புத்தகங்களுக்கு மேல இன்னைக்கு மார்க்கெட்ல அவருடைய புக்ஸ் இருக்கும். ஆனா படிக்கிறவங்க பூரா பெரிய பெரிய கம்பெனியினுடைய சிஇஓஸ், மேனேஜர்ஸ், இவங்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. எழுதுறது யாரு? ஒரு கிறிஸ்தவ போதகர், இப்போ கூட இருக்கிறார், ராபர்ட் ஷுல்லர். ஆனா அந்த புக்கெல்லாம் படிக்கிறது யாருன்னா அவங்க படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த வேதத்தில் இருக்கிற பிரின்சிபிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. பாருங்க, பைபிள்ல ரெண்டு விஷயம் நம்ம கத்துக்கணும். ஒன்னு த பர்சன் ஆஃப் ஜீசஸ், இன்னொன்னு த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க, த பர்சன் ஆஃப் ஜீசஸ், த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ். அதாவது இயேசுவாகிய நபரை நாம படிப்பதும், இன்னொன்று அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற அவருடைய வழிகள், சில முக்கியமான கோட்பாடுகள், இதெல்லாம் இருக்குது. இது நம்ம கத்துக்கலன்னா, இப்போ இயேசு போதுமேன்னு உட்காந்துட்டோம்னா வாழ்க்கை போதுமானது இல்லை. ஏன்னா இயேசுவே அது போதும்னு சொல்லலை. இயேசு சொன்னாரு, நான் நிறைய என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் என்ன பண்ணு கவனின்னு என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்கிறார். கிங்டம் மட்டும் போதாது, கீயும் ரொம்ப முக்கியம். ஒரு நாடுன்னு இருந்தா அதுல என்ன இருக்கும்? லாஸ் இருக்கும், சட்டத்திட்டங்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்துல கூட எல்லாமே ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. சட்டன் பிரின்சிபிள்ஸ்ல தான் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் நல்லா கவனிப்பீங்கன்னா, நான் சொல்றேன், வாழ்க்கைங்கிறது எங்கேயோ இருக்காது, அதை நீங்க எடுத்துட்டு போக முடியும் விரும்புகிற திசையை நோக்கி. ஆமென். இது ரொம்ப எக்ஸைட்டா தருது, ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் எனக்கு தருது, பெருமை எனக்கு தரல. ஏன்னா தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு நான் யோசித்து பார்க்கிறேன். சக்சஸ் இஸ் நாட் அன்பிரிடிக்டபிள், இட்ஸ் பிரிடிக்டபிள். வெற்றி என்பது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அல்ல, அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி என்பது புரிந்து கொள்ளக்கூடியது, தோல்வி என்பதும் புரிந்து கொள்ளக்கூடியது தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா,
சக்சஸ் இஸ் அன்பிரிடிக்டபிள். அது புரியாத ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ நோ நோ, அது புரியாத ஒன்று கிடையாது. அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு வெற்றியும் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற கோட்பாட்டை இயக்குவதின் மூலம் வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க கையில என் கையில தந்திருக்கிற புக்ஸுக்கு பேரு த புக் ஆஃப் சக்சஸ். ஜோஷுவா 1:8 படிக்கலாம். எத்தனையோ முறை இந்த வார்த்தைகளை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் இதை படிக்க விரும்புகிறேன். யோசுவா 1:8 எடுங்க பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க? கையில் வச்சிருக்கீங்களா? புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா முதல்ல ஒரு புக்கு வாங்குங்க. நம்ம ஆட்கள் நல்ல ட்ரெஸ்லாம் வாங்குவாங்க, பைபிள் மட்டும் இருக்கும், பேப்பரு இதெல்லாம். அதுக்கு செலவு பண்ணுற ஒரு மனநிலையே நிறைய பேருக்கு வரல. சிலர் வந்து கேட்பாங்க, பிரதர் பிரியா ஏதாவது பைபிள் கொடுப்பீங்களா? பிரியா வேற தான் கொடுப்பேன் நான். பைபிள்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு சிங்கிள் ஸ்டிக்கர் கூட நான் ஃப்ரீயாக தர மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. வாங்குங்க. ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாவது பைபிள் வாங்குங்க. அதை தான் நான் என்கரேஜ் பண்ணுவேன். இன்னைக்கு நீ சாப்பிட வேண்டாம், இந்த 100 ரூபாய்க்கு போய் பைபிள் வாங்கிடுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீ 100 பேருக்கு தினமும் சாப்பாடு போடுற மாதிரி இந்த பைபிள் ஒன்று மாற்றும். சும்மா கிடையாது. அதனால அது வாங்குங்க. இந்த பைபிள்ல இன்னும் நிறைய வருது, வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வருது. என்கிட்ட 68 பைபிள் இருக்கு. 68 வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன்ஸ் கொண்ட பைபிள் வச்சிருக்கிறேன். இது போக ஒவ்வொரு தனிநபர்கள் புட் நோட்ஸோட போடுவாங்க. இதெல்லாம் காசு வந்தது அப்போ நான் வாங்கலை, என் காசே கிடையாது, அப்போ வாங்கினேன். ஆனால் இப்போ அதை வாங்கி இதை சேகரித்து உள்ளே வைக்க இது காசை எனக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. சிலருக்கு தான் புரியுது, அவங்க கை தட்டுறாங்க. இப்போ காசு வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு? எப்பவுமே பாருங்க இப்படிதான் நடக்குது. இந்த புஸ்தகம் எல்லாம் சொல்லுங்க, இந்த புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? இதுக்கு செலவு பண்ணணும், இது சம்பந்தமான காரியங்களுக்கு செலவு பண்ணணும், அந்த மாதிரி காரியங்களை கேட்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள உங்களை நீங்க ஈடுபடுத்திக்க ஆரம்பிங்க. சும்மா ஏதோ சாதாரண புக்கு கிடையாது. இந்த புக்குங்கிறது தமிழ்ல இந்த புக்குன்னு படிச்சிடறோம். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குது? த புக். ஆமென். த பைபிள். ஆமென். புக்குன்னா என்ன அர்த்தம்? நிறைய புக்கு இருக்கு, அதுல இது ஒரு புக்கு கிடையாது. த புக். ஹல்லேலூயா. இதுதான் புத்தகங்களுக்கெல்லாம் புத்தகமா இருக்கிறது. இதை ஒருத்தங்க கவனிக்கலன்னா நான் சொல்றேன், வெற்றியும் அவர்களை கவனிப்பதில்லை. கடினமாக உழைக்கலாம், பல முயற்சிகள் எடுக்கலாம், ஓரளவுக்கு வாழ்க்கையில ஏதோ சில காரியங்களை பார்க்கலாம். ஆனா இதை ஒரு மனுஷன் என்னன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறானா அந்த நாள் வெற்றி அவனுடைய வாழ்க்கையில துவங்குகிற நாளா இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா நான் பேசல, கொஞ்சமா குடிச்சிட்டு தான் நான் என்ன பண்றேன், பேசுறேன். அப்ப இந்த புத்தகம் எல்லாம் சொல்லுங்க, இந்த புத்தகம் இது உங்க கையில இருக்குதுன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த புத்தகம் அவ்வளவு ஈஸியா உங்க கையில என்ன பண்ணல, கிடைக்கல. பல பேர் என்னெல்லாமோ செஞ்சிருக்கிறாங்க. சில பேருடைய வாழ்க்கையே இந்த புத்தகம் உங்க கையில கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, தங்களை ஊத்தி இருக்கிறாங்க. அப்படி ஊத்தினதின் விளைவாதான் உங்க கையில இந்த புத்தகம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குது, கிடைச்சிருக்கு பாருங்க. அதனால ரொம்ப மதிப்பான வேல்யூபிளான ஒண்ணு இருக்குது. ஆமா பிரதர், நான் அதை மதிப்பா வேல்யூபா தான் வச்சுக்கேன்னு அப்படியே கட்டி முத்தம் கொடுத்து அப்படியே வச்சிருவாங்க. அது அதுக்கு கொடுக்குற மரியாதை கிடையாது. அதை கொஞ்சம் திறந்து எடுத்து ஒவ்வொரு நாளும் அதில் ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் புரிய மாட்டேங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற உணவுலலாம் என்னென்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சா சாப்பிட்றீங்க, என்னத்தையோ அடிச்சு விட்றீங்க. நீங்கள் புரியலாம் மேட்ரு கிடையாது. முதல்ல வாசிங்க, முதல்ல படிங்க. படிக்க 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 முதல்ல இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். ஆவியானவர் உள்ள அசைவாட அது ரெவலேஷனாக மாறும். ஹல்லேலூயா. இன்ஃபர்மேஷன் டு ரெவலேஷன். இன்ஃபர்மேஷன் ஒன்று இருந்தால் தான் ரெவலேஷன் ஒன்று வரும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரில. புரியுதா? முதல்ல இன்ஃபர்மேஷன். பவுல சவுலா இருக்கும்போது ஆண்டவர் அவனை சந்திச்ச உடனே அவருக்கு பெரிய வெளிப்பாடு வந்துடுச்சு. எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிங்க? ஏன்னா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்குது, ஏகப்பட்ட அறிவு இப்போ உள்ள இருக்குது. இப்ப இயேசுங்கிற ஒளி மேல பட்ட உடனே எல்லாம் ரெவலேஷனா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அப்ப அறிவுலாம் ரொம்ப நல்லது பாருங்க. ஆனா அந்த அறிவை தேவ ஞானம் தொட தேவனுடைய பிரசன்னம் தொட அந்த அறிவு எல்லாம் பலமிகுந்த ஆயுதங்களாக அது மாறி போகிறது. அதனாலதான் அறிவு ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது பாருங்க. ஆமென். அப்ப பாருங்க, இன்ஃபர்மேஷன் மாதிரி முதல்ல உள்ள எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும்னா நாளடைவில் ஒரு ரெவலேஷனா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கெட் த இன்ஃபர்மேஷன். எல்லாம் சொல்லுங்க, கெட் த இன்ஃபர்மேஷன்.
ஆமாம், அவங்களுக்கு புரியும், புரியாதெல்லாம் இருக்காது. ஆனாலும் உங்களுக்கு சில இது புரியாமல் இருக்கும். எனக்கு இன்னும் நிறைய புரியாதது இருக்குது. அது எப்போவுமே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். 10 புரிந்து கொள்வதற்கு அப்புறம் இன்னொரு 10 கேள்வி என்ன பண்ணிகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. அது வந்துக்கிட்டே இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அதை எடுத்து வாசிக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது ஒரு மத கடமையை நிறைவேற்றும்படியாக அல்ல, ரொம்ப ஆசையாக நீங்கள் செய்யணும். ஏனென்றால் வெற்றிக்கான பாதை வழியை தேவன் அதற்குள்ளே தான் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இந்த புத்தகம். இப்ப படிங்க. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியே எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை, நல்லா கவனிங்க, யார் உங்க வழியை வாய்க்க பண்ணுவா? என்ன போட்டிருக்குதுங்க? சிலர்லாம் முத நேரம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிச்சுடுங்க. என்ன போட்டிருக்குன்னு, கர்த்தர் உங்கள் வழியை வாய்க்க பண்ண போகிறாரா, உங்கள் வழியை நீங்கள் வாய்க்க பண்ண போகிறீங்களா? சரி, கர்த்தர் எங்கே போயிட்டார்? இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? உன் வாழ்க்கை உன் கையில், நீனே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள், அப்படி போதிக்கிறோமா நம்ம? என்னங்கிறது கவனிங்க. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது? நீ உன் வழியை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறார். சட்டன் ஆர்டர் எல்லாத்தையுமே அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ ஒரு மனுஷன் எழுந்து நின்று அவன் பண்ண எல்லாம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மனுஷன் வர்ற வரைக்கும் பைபிளில் நீங்கள் ஆதியாகமத்தில் படித்து பாருங்க, என்ன வரல? ஆதாம் வர்ற வரைக்கும் என்ன வரல? மழையோ ரெயினோ ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பூமியை பண்படுத்த யார் இல்லை? மனுஷன் இல்லை. மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே என்ன பண்ணுது, வருது. தேவன் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறார். ஆனால் மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் என்ன ஆகுது, அதுக்கு ஒரு ஒரு உயிர், ஒரு 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 அதுக்கு ஒரு வேலை, ஒரு பர்பஸ் எல்லாமே என்ன பண்ணுது, வருது. அது வரைக்கும் அது வரல பாருங்க. அப்போ தேவன் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கார். ஒரு ஊரில் பஞ்சம், ஆனால் ஒரே ஒரு நிலம் மட்டும் ரொம்ப பசுமையாக இருக்கு, தண்ணி இருக்கு, விளையுது, எல்லாம் இருக்கு. ஆனால் சுற்றிலும் மற்ற எல்லா இடங்களும் காஞ்சு போய் கிடக்கு. அந்த வழியாக ஒரு பாதிரியார் ஒருத்தர் காரில் போனார். அவர் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு வந்தார். அங்கே அந்த விவசாயி அங்கே நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசினார். எப்பா, கடவுளை பாருப்பா, உனக்கு மட்டும் எவ்வளோ ஒரு நல்ல செழுமையையும் ஒரு நல்ல இதையும் உனக்கு தந்திருக்கார். உண்மையிலே கடவுள் எவ்வளவு நல்லவருப்பா அப்படின்னார். உடனே அந்த விவசாயி சொன்னானா, ஆமாங்க, கர்த்தர் நல்லவர் தான். ஆனால் கர்த்தர் மட்டும் இருந்தபோது இந்த பூமியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப காஞ்சு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இப்போ நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன இருக்குது, இந்த இடம் இப்படி ஆயிருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஒன்றும் இதில் கோச்சிக்க மாட்டார். சிலர் உங்களுக்கு வேணால் கோவம் வரலாம், என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் கோச்சிக்க மாட்டார். ஏன்னா காட் இஸ் அவைலபிள். அவர் தேவனுடைய கிருபை எப்போவுமே ரெடியாக இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் மனுஷன் என்ன பண்ணுறது இல்லை, தயாராக இல்லை. கிருபை எப்போதுமே தயாராக இருக்கு. ஆனால் மனித முயற்சிகளுக்கு தான் இங்கே தட்டுப்பாடு. மனுஷனுடைய அந்த கார்பரேஷன் தான் இங்கே இல்லாத ஒன்றாக இருக்கிறது. அப்போ அந்த ஊர் அப்படி இருந்த போதும் இவன் தான் நிலத்தை நோண்டி, இவன் ஒரு போரை போட்டு இது பண்ணி எல்லாம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பசுமை உண்டாயிடுச்சு. என்னன்னா, தேவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. மற்றவங்க ஏதோ மேலோட்டமாக பார்த்து விட்டுட்டாங்க. இவன் கொஞ்சம் நோண்டுனா அதனால தண்ணி வெளியில் இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா எல்லாரும் காஞ்சி இருக்கும்போது நீங்கள் செழுமையாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. கர்த்தாவே என்னாச்சு, ஏன் இப்படியே போயிடுறாங்க. இன்னொன்று கவனிங்க, வெற்றி என்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. சக்சஸ் இஸ் ப்ரிடிக்டபிள். அது புரியாத ஒரு புதிர் கிடையாது. அது எப்படி வருது, அது எப்படி உண்டாகுதுங்கிறத நம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள முடியும், நம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். தோக்கிறதுக்கும் காரணம் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. எதுவுமே காரண காரியம் இல்லாமலே ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படி யோசிக்க வேண்டியது கிடையாது. சில நேரம் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் அவருடைய வார்த்தையின் வாயிலாக, அவருடைய ஞானத்தின் மூலம் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குதுன்ட்டு. சிலர் இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக என்ன யோசிச்சுருவாங்கன்னா, என்னெல்லாம் நடக்கணுமோ அது நடக்கும், என்னெல்லாம் நடக்க வேண்டாமோ அதெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி ஆளை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? வாட் எவர் வில் பி, இட்ஸ் வில் பி. என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அப்படி கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படி கிடையாது. அப்படி நம்பினீங்கன்னா தப்பா நம்பிடுறீங்கன்னு அர்த்தம். இல்லை இல்லை இல்லை, எது எப்படி போகணுமோ அப்படி போக வைக்க முடியும். கொஞ்சம் கம்மியாக அமீன் இருக்கு, ரொம்ப ஆழ்ந்துட்டீங்களா? அப்படி போக வைக்க முடியும்.
இந்த கிறிஸ்தவத்தில் நிறைய சோம்பேறி உபதேசங்கள்லாம் வருது தெரியுமா? அது என்ன பிரதர் அப்படின்னு கேட்குங்களா? நான் அதை அப்படி தான் அதுக்கு பேர் வச்சுருக்கேன். ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு டீச்சிங் எங்கே பார்த்தாலும் உலாவுது. உங்களை எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரில. அதாவது யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் வச்சுருக்காரோ அவன் என்ன பண்ணுவான்? யாரெல்லாம் நரகத்துக்கு போகணும்னு வச்சுட்டாரோ அவன்லாம் எங்கே போயிடுவான்? இது கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா நீங்களே எஞ்சி போயிடுவீங்க. நான் போனா போவேன், போக மாட்டேன்னா போவேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதே. இந்த மாதிரி ஒரு போதனை தான் நிறைய பேருக்குள்ளே போயிருக்கு. இவங்க சட்டன் காரியத்தை ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறதே மனிதர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. அதனால தான் தேவன் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். மை பீப்புள், என் மக்கள் ஏன் அழிஞ்சு போகிறாங்க? இந்த சாத்தானால, பொல்லாத பாவம் நிறைந்த மனிதர்களாலே. இது எதுவுமே சொல்லலை. லேக் ஆஃப் நாலேஜ். எல்லாம் சொல்லுங்க, லேக் ஆஃப் நாலேஜ். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை கொடுத்தாரு. அதனால தான் என் புக்ஸுக்கு பேரை இப்படி போட்டேன், இன்றைய நமது பிரச்சனை இல்லாமை அல்ல அறியாமை அப்படின்ட்டு. ஆண்டவர் மனக்கண்களை திறந்தார். எப்பா இது ஒன்றும் கிடையாது, நீ புரிஞ்சுக்கிட்டனா நீ உன் வாழ்க்கையை நல்லாக்கலாம். உன் வாழ்க்கை மட்டும் இல்லை, பல பேருக்கு நீ என்ன பண்ண முடியும்? ஆசீர்வாதமா ஆக முடியும். பாருங்க, எல்லாத்தையுமே கடவுள் இது பண்ணி நீ இவன் தான் வருவான் இவன் தான் போவான்னு வச்சுட்டாருன்னா உலகமெங்கும் போய் நாம் என்ன பண்ண வேண்டியது கிடையாது. சுவிசேஷத்தை சொல்லி அறிவிச்சு இன்னும் நீ இது பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியதே கிடையாது. இப்போ பாருங்களேன், இதை இப்படி தூக்கி போடுவோமே, ஆத்துமாதாயத்தெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதம் காசு வரணும்னா வரும், இப்படி இருக்க முடியுமா? இதை வேற மாதிரி சொல்லுவோமே. ஒய்ஃப் சொல்லுதாங்க, இன்னைக்கு நீங்கள் சாப்பிடணும்னா சாப்பிடுவீங்க அப்படின்னாங்கன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீ அடி வாங்கணும்னு இருந்தா அடி வாங்க, அந்த மாதிரி போயிடும். இப்படியே போயிடுது பாருங்க. இது சோம்பேறித்தனமான ஒரு உபதேசம் தான். அதனால தான் இதுக்கு பேர் வச்சிருக்கேன். இது நிறைய பேருக்குள்ள இது இருக்குது. நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு முக்கியமான சத்தியத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்பா முழு மனு வர்க்கத்துக்கும் இப்ப அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எதெல்லாம் அனுமதிக்கிறையோ அதை அனுமதிக்கப்படும், எதற்கெல்லாம் அனுமதி மறுக்கிறையோ அதற்கு அனுமதி மறுக்கப்படும். வாழ்க்கைய அதிகாரம் உள்ளதா, வெற்றி உள்ளதா, நீ எடுத்துட்டு போலாம், நீ வாழலாம் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வாழ்க்கையில தேவன் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். மனுஷனை பார்த்து சொன்னார், ஆண்டுகொள் கீழ்ப்படுத்து அப்படின்னு சொன்னார். நான் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்துங்கள், பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ரூல் தி எர்த், இந்த பூமியை நீ ஆளுன்னு சொன்னார். இந்த பூமியில அழுன்னு சொல்லல, இந்த பூமியில என்ன சொன்னாரு? ஆளு. எல்லாம் சொல்லுங்க, ஆளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேக் த டிசிஷன், மேக் சம் பிளான், மேக் சம் எஃபோர்ட், யூஸ் யுவர் அத்தாரிட்டி. இது எல்லாமே இருக்குது. சும்மா என்னத்தையோ நடக்க நினைக்காதீங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க சில காரியங்களை தீர்மானித்தால், முடிவு பண்ணினால் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களால் என்னால் கொண்டு வர முடியும் என்று தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த விவசாயி சொன்னதை, அந்த விவசாயி என்ன சொன்னாரு? தேவன் மட்டும் இருக்கும்போது இப்படி இல்லை. ஏனென்றால் தேவ கிருபை எல்லாருக்கும் இருக்கு. எந்த மனுஷனும் கர்த்தரை நம்பி விசுவாசிச்சு ஒன்ன பண்ணானா அந்த மனுஷனுக்கு அவர் உதவுறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இப்படி வர்ற ஆளு தான் கம்மி, ஆட்கள் தான் குறைவு. யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான்னு ஆளை பத்தி தான் பேசினாரு. யார் வேணாலும் வரலாம், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவா, காமனா தானே சொன்னாரு. ஏசாயா தான் வாலின்றா சொன்னாரு, நான் போறேன் அப்படின்ட்டு. கரெக்டா? என்னை அனுப்பும் அப்படின்னு சொன்னார். ஆமென். நீங்க இதுதான் சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல வாழ்க்கையோ எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு முறை பாருங்க. இந்த முறையை விட்டுட்டு வேற மாதிரி போயிட்டா ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் சென்று விடுவோம். தேவன் அதை வைக்கல. ஒரு கனி நிறைஞ்ச ஒரு ப்ரொடக்டிவான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன். ஆமென். நீ பார் அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொல்லுங்க, பாருங்கள். தட்ஸ் யுவர் ஜாப், தட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாருங்கள். அப்ப பாருங்க, யார் உங்க வழியை வாய்க்க பண்ண போறா? எல்லாம் சொல்லுங்க, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். then you will make your way prosper and good success. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, then you will make your way prosper and good success. எல்லாம் சொல்லுங்க, prosper and good success is my decision. Hallelujah. Is God's will, is God's desire, but you make the decision to win, to conquer.
அப்ப நீங்களும் நான் அதை முடிவு பண்ணலன்னா கர்த்தர் முடிவு பண்ணி வச்சு அது என்ன பண்ண போறது இல்ல, நடக்க போறதே கிடையாது. இது உள்ள ஆழமா போகணும் பாருங்க. உங்க வியாபாரத்தை நீங்க இன்னும் பெருக்கலாமா? பெருக்கலாம். இந்த வருஷத்துல சாதாரணமா இருக்கிற உங்க கனவை இன்னும் மேலான 10 மடங்கு 100 மடங்கு அதிகமா எடுத்துட்டு போக முடியுமா? முடியும். உங்களால இந்த வருஷம் உங்க பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ண வைக்கலாமா? முடியும். உங்க சந்தோஷத்தை, உங்க அபிஷேகத்தை, தேவனுக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையில எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போகலாம். எல்லையே இல்லாத விதத்துல தேவன் எல்லாத்தையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. அவரோட ஒரு மனுஷன் கை கோர்த்தா எல்லாமே இங்க சாத்தியமான காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது உள்ள போகணும் பாருங்க. இது உள்ள போனாதான் விசுவாசம். அதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? தேவ கிருபைக்கு மனிதன் தருகிற பிரதியுத்தரம், அதுதான் விசுவாசம். தேவனுடைய கிருபைக்கு மனுஷனுடைய ரெஸ்பான்ஸ் தான் ஃபெய்த். அப்ப பாருங்க, இந்த ஏரியாவை நாம புரிஞ்சுக்காம எதுவுமே நடக்க போறது கிடையாது. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், சில காரியங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு மாலையிலும் நான் அதை சொல்ல விரும்புறேன். கொஞ்சம் கவனிச்சு இதை கேட்க ஆரம்பிங்க. நாம விரும்புகிற, நாம யோசிக்கிற எந்த காரியத்தையும் நாம வாழ்ற இந்த காலகட்டத்தில் தேவனுக்கு என்று செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயை அவர் வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க. ஆபிரகாமே, நீ இந்த இடத்தை பார், இந்த இடத்தை பார், நான் உனக்கு தருவேன் அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு முன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, எல்லாம் சொல்லுங்க, நான் பார்க்கிற அளவு. இப்போ then you will make your way prosper and good success. இப்போ ஆண்டவர் அப்ப எங்க போயிட்டாரு? ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. கிருபை எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்குது. இப்போ ஒரு மனிதன் அதை விசுவாசித்து தேவனுடைய பிரின்சிபிள்ஸை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது எல்லாம் வாழ்க்கையில பலிதமாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நாம எதனால நம்ம வழியை வாய்க்க பண்றோம்? தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் வழிகள் வாய்க்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அதற்குள்ளே தேவனுடைய கிருபைகளும் ஆற்றலும் புதைஞ்சு கிடக்கு. நம்ம ஏதோ தனித்து போய் ஏதோ ஒன்று பண்றோம். நான் பேசிட்டல, அப்படி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அப்போ பலன் எதுக்கு? எதெல்லாம் செய்ய? அது அன்லிமிட்டடா இருக்குது. இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணிக்கணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா புரியலையா? எவ்வளோ வேணும் உங்களுக்கு? வாட் யூ வாண்ட். இந்த வருஷத்துலேருந்து திருப்பி திருப்பி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா மக்கள் வாழ்க்கையை ரொம்ப பரிதாபமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ வாச்சதுங்க அப்படின்ட்டு. இல்லை இல்லை இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் விரும்புகிற விதத்தில் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். வாய்ப்பு இருக்கு, நிச்சயமாக அதை செய்ய முடியும். நான் அன்றைக்கி அதனால தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலேருந்து வாஸ்து காமிச்சேன். போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ வாஸ்து காமிச்சேன்னா அன்றைக்கி செமினாருக்கு வந்தவங்கலாம் தெரியும். அது வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 3, கப்பலை பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்குதே. எல்லாம் பார்க்க போகிறதே கிடையாது கப்பல்லாம். அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. எல்லாம் சொல்லுங்க, போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானாலே திருப்பப்படும். நான் என்ன சொல்றேன்? தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு தான் வாழ்க்கையை எங்க எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறானோ அங்க என்ன பண்ண முடியும்? எடுத்துட்டு போக முடியும். ஹல்லேலூயா. நீங்க பிறந்த இடத்தை உங்களால தீர்மானிக்க முடியாது. அப்படி தீர்மானிக்க முடியுமா? அப்படி தீர்மானிச்சா எத்தனை பேர் இப்ப பிறந்த இடத்துல பிறப்பீங்கன்னு தெரியல. நான் ஒரு கணவன் மனைவி செமினார்ல பேசும்போது இப்படி கேட்டேன், மறு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் இதே கணவரையோ இதே மனைவியோ எத்தனை பேர் திருமணம் செய்வீர்கள் அப்படின்ட்டு. இதெல்லாம் சொல்லவே முடியாது பிரதர். உண்மை. அதை வச்சு தான் திருமண வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை பற்றி யோசிக்கிறது. அதை வச்சு யோசிக்கலாம். அது தனியாக பேசுவோம். சீக்கிரமாக அதை ஆரம்பிக்க போகிறோம் சர்ச்சில். குடும்பமாக நீங்கள் இப்போ வர ஆரம்பித்ததுனால அதை பற்றி நான் பேச போகிறேன். கவனிங்க, யோசிக்கும் இடம் எதுவோ அதை நோக்கி என்ன பண்ண முடியும்? எடுத்துகிட்டு போக முடியும், கொண்டு போக முடியும். வாய்ப்பு இருக்குது, முடியாதுங்கிறது கிடையாது. நிச்சயமாக அங்கே என்ன பண்ண முடியும்? எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியும். கவனிங்க, அப்போ இங்கே இதுதான் இந்த புரிந்து கொள்ளுதலுக்குள்ள தான் வரணும். இல்லை அது போகிற பக்கம் போகும் அப்படியா? ஒரு கப்பலில் நீங்கள் ஏறி இருக்கீங்க, இல்லை ஒரு விமானத்தில் ஏறி இருக்கீங்க. விமானி சொல்கிறாரு,
எங்க போகணும் தெரியாது, எங்கேயாவது போகும் அப்படின்னு சொன்னா அந்த விமானத்தில் ஏறுவீங்களா? நீங்க யாராவது ஏறுவீங்க? ஏறவே மாட்டீங்க. எங்க போகணும் தெரிகிற விமானத்தில் தான் ஏறுவீங்க. அப்போ வாழ்க்கையில கேட்டு பாருங்க, எங்க போவீங்க? தெரியலையே பிரதர், யார் கையில இருக்கு? நம்ம ஆட்கள் பேசுவாங்க, இன்னைக்கு இருக்கவன் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவன் நாளானைக்கு இல்லை. நம்ம இதெல்லாம் பற்றி பேச முடியுமா பிரதர்? இயேசுவுக்கு சித்தமானா இன்னென்ன காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு யாக்கோபு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நானும் கேட்கேன். நீங்க உயிரோட இருக்க போறீங்க, அப்ப என்னென்னலாம் செய்வேன்னு சொல்லுங்கிறேன் நான். புரியுதா புரியலையா? நாளைக்கு அந்த வேலை செய்வோம், அந்த பட்டணத்துக்கு போவோம் என்று சொல்லுகிறவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வோம் என்று சொல்லுங்கள். நான் அதான் சொல்றேன். நான் கர்த்தருக்கு சித்தம், இன்னும் 100 வருஷம் நீங்க உயிரோடு இருக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க அது சொல்லுங்கிறேன் நான். ஆனா ஒண்ணுமே இல்லை. there is no plan, there is no idea, there is no vision. எதுவுமே இல்லாம அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. 100 வருஷம் நான் இருப்பேன்னா என்னெல்லாம் பண்ண போறேன், இதை யோசிக்கணும். யோசிக்கும்படி ஒரு இடம் வேணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கணும். இந்த வருஷத்தை நீங்கள் அப்படி ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த செமினாரில் இதெல்லாம் எடுத்து நான் பேச ஆரம்பித்தேன். யாரும் இங்கே கனவுகள் இல்லாதவர்கள் இருக்கக்கூடாது, நோக்கமற்றவர்கள் இங்கே யாரும் இருந்துடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தேவன் சில ஆற்றலின் திறமையை வச்சு உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிஸ்னஸ் பண்ணவங்களாம் இப்போ 2 பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. பிளானை வந்து சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் 10 ஆரம்பிக்குன்னு சொன்னால் இன்னும் சந்தோஷப்படுவேன் நான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நமக்கு முன்னாடி வைக்கணும். இதை ஆபிரகாமுக்கிட்ட அதுதான் சொல்றார், எப்பா நான் சர்வ வல்லவர், ஆனா நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உன் கண்களை ஏறெடுத்து பார். நீங்க எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு தூரம் பார்க்குறீங்க. இந்த மேனேஜ்மெண்ட்ல சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. நீ வந்து உன் கூரையை தாண்டணும்னா நீ நட்சத்திரத்தில் குறி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நட்சத்திரத்தை ஏம் பண்ணாதான் அட்லீஸ்ட் உன் அம்பு உன் வீட்டு கூரையாவது என்ன பண்ணும், தாண்டுமா. சிலர் வீட்டு கூரையை தான் குறியே வைக்கிறது, சிலர் குறியே வைக்கிறது கிடையாது. ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாதான்ப்பா கொஞ்சமாவது நடக்கும்னு உலகத்துல கொஞ்சம் கத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் பாருங்க. நினைச்சதை விட கொஞ்சம் தான் கிடைக்கும் அப்படின்னு உலகம் நினைச்சிட்டு இருக்கும்போது தேவன் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமா நான் உனக்கு என்ன பண்றேன், செய்கிறேன். அதை நீங்க எண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க. வெற்றி வந்து ஒரு புரியாத காரியம் கிடையாது, அது புரிகிற ஒரு விஷயம்தான். அது அதற்கென்று தேவன் சில பிரின்சிபிள்ஸை கொடுக்கிறார், சில வழிமுறைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அது என்னவென்று நாம் கவனித்து அதை சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா யார் வேணாலும் வாழ்க்கையில மேலே போக முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து கரண்ட் எல்லாமே ஒழுங்கு செஞ்சு வச்சிருக்கு. இப்போ இந்த ஃபேன் வேணா போட்டுக்கலாம், இந்த லைட் வேணா போட்டுக்கலாம், கரெக்டா? ஆனா இந்த கரண்ட் எல்லாம் ஒழுங்கு செய்து வைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ஒருத்தர் வந்து கரண்ட்டும் இருக்கு, போனா இன்வெர்டரும் இருக்கு அப்படின்னு வைங்க. அப்பமும் ஒருத்தர் புழுக்கத்தில் இருந்தாருன்னா, இருட்டில் இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? அதை எப்படி சொல்லுவோம்? அறியாமை. இப்போ இதுதான் நிறைய கிறிஸ்தவ ஜனங்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தேவன் சகல காரியங்களும் செஞ்சு முடிச்சிருக்கிறார், எல்லாம் இன்னைக்கு உண்டா இருக்குது. ஆனா இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரியல எப்படி இதை ஆப்ரேட் பண்றது அப்படின்ட்டு, எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இப்ப லைட்டை போட்டா வெளிச்சம் வரும், இப்போ சுவிட்சை போட்டா வெளிச்சம் வரும், இப்போ சுவிட்சை போட்டா காத்து வரும். அந்த மாதிரி இப்போ என்ன வேணுமோ அதை வர வைக்கிற மாதிரி சில ஏற்பாடுகளை அவர் செய்து விட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நாம் தயாராக இருந்தால் எது வேண்டுமோ அது உங்களுக்கு வசப்பட ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வானம் கூட வசப்படும். நல்லா சொல்லுங்க, ஆமென். வசப்படுங்க. பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் பாருங்க பெருசா பேசுறார் ஆபிரகாமு கிட்ட. உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு, சொல்றார். உலகத்தையே சுதந்தரிப்பா அப்படிங்கிறார். இயேசு பேசும்போது என்ன சொல்றாரு? உலகமெங்கும் புறப்பட்டு
எப்படி சொல்றாரு பாருங்க. ஏதோ 2 3 4 5 பேர் சொல்ல, உலகம் ஃபுல்லா. சிலர் இப்போ சில இடங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உலகம் ஃபுல்லா போய் சொல்லணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஆண்டவர் என்னைக்குமே சின்ன விஷனை பத்தி சின்ன இதுல பத்திலாம் அவர் பேசிட்டு இல்லை, சின்னதை ஆரம்பிக்கிறத பத்தி சொல்லியிருக்கிறார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது? கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. சாதாரணமா துவங்கலாம், ஆனா எப்போதுமே ஆண்டவர் பேசுறது தான் பேசுறாரு. பெரிய விஷயங்களை பற்றி தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போக மட்டும். யோசித்து பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம்? தியானிக்கிறீங்களா? இதுதான் விஷயம். இதை இரவும் பகலும் என்ன பண்ணு? எதை தியானி? திங்க் மை வேர்ட். என் வார்த்தையை தியானி. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இடம் கொல்லாமல் போக மட்டும். இடம் பத்தாத மாதிரி உன் களஞ்சியம் பூரணமா நிரம்பு. அப்போ உங்க அக்கௌண்ட்ல எப்படி இருக்கும்? எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. என் களஞ்சியம் பூரணமா நிரம்பி இருக்கும். என் ஆலைகளில், என் தொழில் செய்கிற இடங்களில் ஆசீர்வாத நன்மை என்ன பண்ணும்? புரண்டு ஓடும். அல்லேலூயா. see the word. இப்போ நீங்க எதை விசுவலைஸ் பண்றது? நீங்க எதை காட்சிப்படுத்துவது? தேவனுடைய வார்த்தையை காட்சிப்படுத்துங்கள். தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை காட்சிப்படுத்துங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து இமேஜின் பண்ணுங்க. அதை யோசித்து பாருங்க. இடம் கொல்லாமல் போக மட்டும் என்று சொல்லியிருக்கிறாரே, அதை யோசித்து பாருங்க. அதை திங்க் பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்க எடுத்து நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்க்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் பார்ப்பதை நான் பெற்றுக்கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான பிரின்சிபிள்ஸ். வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, வாழ்க்கையை நல்லாக்கிறதுக்கு நிறைய பிரின்சிபிள்ஸ் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இது அதில் ஒன்று. இது ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் 2 முறை நடக்கிறது. முதல்ல உள்ள, அதுக்கப்புறம் வெளியில். ஒரு விஷயத்தை நாம் நமக்குள்ள பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் வெளியில் அது என்ன பண்ண ஆரம்பிக்குது? நிஜமா நடக்க ஆரம்பிக்கும். உள்ள நீங்க பார்க்குற விஷயங்கள் தான் வெளியில அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ உள் உலகங்கள்ல இருந்து தான் உங்கள் வெளி உலகங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்குது? உருவாக ஆரம்பிக்கிறது. இப்போ சிலர் சொல்லலாம், இல்லைங்க நான் சிலதை பார்க்கவே இல்லை, ஆனால் என் வாழ்க்கையில் நடந்துச்சே. ஏன்? இதுக்கு பதில் வேணுமா? யாருக்காவது பதில் வேணுமா? பதில் வேண்டான்னா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். வேணுமா? சொல்கிறேன் பாருங்க ஏன் அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன்? எப்போதுமே 2 நடக்கும். ஒன்று உள்ள பார்த்த பிறகு தான் வெளியில் நடக்கும். ஆனால் பார்க்காதெல்லாம் நடந்துச்சா எப்படி? அதுக்கும் காரணம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஏன் பார்க்காது நடந்ததுன்னா, எப்போ நீங்கள் சரியானதை பார்க்கலையோ அப்போவே தப்பானது நடக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? இப்போ ஒரு நிலம் இருக்கு, அதில் நீங்கள் விரும்பும் விதையை போடலை, அப்போனா கூட சிலதுகளில் முளைக்கும். கலையோ காட்டு செடியோ ஏதோ. நீங்க வந்து ஏங்க நான் ஒன்றும் போடலங்க. நிறைய விசுவாசி இதே கேள்வி கேட்குங்க, நான் ஒண்ணுமே செய்யலையே, ஏன் இது நடக்குது? ஒண்ணுமே செய்யாதனாலதான் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. நீதிமொழிகள் அவன் சொல்றான், சோம்பேறியின் வயல் நிலத்தை வந்து பாரு, அதுல காஞ்சோரி மூடி இருக்குது. ஏன்? ஒண்ணுமே அவன் போட்டது கிடையாது, அவன் ஒன்னத்தையும் ஏன் பண்ணதே கிடையாது. அவன் எனக்கு இந்த விதைய போட போற, இந்த அறுவடை வரப்போகுதுன்னு அவன் போட்டதே கிடையாது, ஒண்ணுமே பண்ணது கிடையாது. அதனால அங்க என்ன வளர்ந்துருக்குது? முச்செடிகளும் இஷ்டப்பட்ட காரியங்களும் நடக்குது. ஒரு வண்டிங்க, நீங்க தான் சீட்ல உட்காந்துருக்கீங்க, ஆனா நீங்க ஓட்டல. இப்ப என்ன ஆகும்? அது எங்கேயாவது போய், நீங்க ஒரு இடத்தை நோக்கி அதை செலுத்தலைன்னா அது எங்க போகும்? அது வேற ஏதாவது இடத்துக்கு போகும். அப்போ போன, நான் இங்க வரணும்னு நான் ஏன் பண்ணவே இல்லையே. நீங்க ஒரு இடத்துல போகணும்னு ஏன் பண்ணலனாலே நீங்க வேற ஒரு இடத்துக்கு தான் போவீங்க. புரியுதா புரியலையா? சாயங்காலம் மீட்டிங் ஒரு 1000 ரூபா ஃபீஸ் வாங்கி நடத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம ஜனங்களுக்கு வந்து விளங்குதா விளங்கலையா? கவனிங்க, அவ்வளோ முக்கியமான விஷயங்க இது. வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நாம் வந்து இப்போ பாருங்களேன், சில சொல்லுவாங்க, பிரதர் நான் எந்த முடிவுமே எடுக்கலை அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், அதுவே ஒரு முடிவு தான். நீங்கள் முடிவெடுக்காததே ஒரு முடிவு தான், தெரியுமா உங்களுக்கு? அதுபோல தான் நீங்கள் சில காரியத்தை இப்படி போகணும்னு நீங்கள் நினைக்கலன்னா அப்போ அது எப்படியாவது போயிட்டு இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எடுத்துக்கணும், போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. எய்ம் சம்திங். எல்லாம் சொல்லுங்க, எய்ம் சம்திங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எய்ம் சம்திங். போகும்படி ஒரு இடத்த என்ன பண்ணுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த இடத்த நோக்கி வண்டி போகும். போகிற பக்கம் போகட்டும். இப்படியே போனதுனால இந்த பக்கம் கொஞ்ச நாள் போயிருக்குது, இந்த பக்கம் கொஞ்ச நாள் போயிருக்குது, இப்படி கொஞ்ச நாள் போயிருக்குது, எப்படியோ போயிடுச்சு. அப்படி கிடையாது.
வாழ்க்கைய ஆளுகிறவர்களாய் நீங்கள் இருப்பது உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாழ்வை நான் ஆளுகை செய்வேன். வாழ்வு என்னை ஆளுகை செய்யாது. வாழ்க்கை உங்களை ஆளுகை செய்துன்னா நீங்க அடிமைன்னு அர்த்தம். ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாய் இருக்கிறான். வேத வசனம். சிலர் இந்த வசனம் இருக்குதா இல்லையா? எங்க இருக்குதா இல்லையா? இருக்கு. எங்க இருக்கு? பைபிள்ல தான். பேதுருல இருக்குது இல்லையா? ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையா இருக்கிறான். அப்போ வாழ்க்கை உங்களை ஜெயிக்குதுன்னா நீங்க எது கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க? ஆனா ஆண்டவருடைய ஐடியா என்ன? வாழ்க்கைய யார் ஜெயிக்கணும், யார் கண்ட்ரோல் பண்ணணும்? நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஆமென். அப்படிப்பட்ட வசனம் இருக்குதா? வாழ்க்கையை நீங்க ஆளலான்ட்டு சொல்லியிருக்காரு ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்துல இருக்கு. ஆத்துமா வாழ்வது போல. ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் பாருங்க, குறிப்பிட்டு சொல்றோம் பாருங்க. ஆண்டவர் அப்படியே சொன்ன வார்த்தை ரோமர் 5:17 5:17 என்ன போட்டிருக்குது? 5:17ல அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இது தெளிவா இருக்கா? இது தெளிவா இல்லைன்னா நீங்க வேற டிரான்ஸ்லேஷன் படிங்க. NKJV எப்படி போட்டிருக்கு? ஓகே, ரெயின் இன் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, ரெயின் இன் லைஃப். ஸோ இன்னும் சில மொழிபெயர்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது அந்த வார்த்தை. எப்படி வருதுன்னா, இந்த பூமியிலே ராஜாவை போல் இந்த வாழ்வை ஆண்டு கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமியில் ராஜாவை போல் வாழ்வை ஆண்டு கொள்ளலாம். ராஜானாலே ஆள்றது தான். மனுஷனை கடவுள் இப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நம்மை ராஜாக்களாக்கினார்னா என்ன? எந்த நாட்டுக்கு நீங்க ராஜா? ராஜாக்களாக்கினான்னு போட்டிருக்கா போடலையா? அது நம்ம பிள்ளைங்களை செல்லமா கொஞ்சம் இல்லையா, தங்கமே பொண்ணேன்ட்டு அப்படி கொஞ்சிட்டு போயிட்டாருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. என் வைடூரியமே அதுவே இதுவே அப்படின்ட்டு எல்லாமே கொஞ்சுவீங்கல்ல, அந்த மாதிரி கடவுள் அப்படி கொஞ்சிட்டாரா? சத்தியங்க, அது உங்களை பற்றிய சத்தியம். சிலர் கடவுள் பேசுறதே இப்படி நினைச்சுக்குவாங்க போல. அப்படி கிடையாது. ரியல். அவர் கொஞ்சிறது கூட ரியலா இருக்குது. ஆமென். அப்புறம் அது வேற மாதிரி நினைச்சோன்னா கொஞ்ச நேரம் அதே பிள்ளைய வேற மாதிரி கூடுவோம். ரொம்ப மாடா. அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சொல்லியிருப்போம். அது யோசிக்கும், நம்ம வைரமா எரும மாடா, நான் யார் எனக்கே தெரியல. சின்ன வயசுலேயே இந்த குழப்பம் அதுக்கு ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருந்தா அதுக்கே புரிய மாட்டுக்கு. கவனிங்க, ஆண்டவர் அந்த மாதிரி சொல்ல. ராஜான்னு அவர் என்ன கூப்பிடுறாருன்னா, நீனா ஆழ்வன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைய எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கைய நான் ஆண்டு கொள்ளுவேன். உங்க குடும்பம் எப்படி போகணும், உங்க பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி போகணும், உங்க பொருளாதாரம் எப்படி போகணும், உங்க தொழில் எப்படி போகணும், உங்களுடைய சமூகத்தில் உங்க அந்தஸ்து எவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் கடவுள் கையில் வச்சிட்டு இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இதையெல்லாம் தேவன் நீங்க ஆக்சஸ் பண்ணும்படி உங்களிடத்துல அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு சர்டன் பிரின்சிபிள்ஸ் கொடுத்திருக்கிறார், எப்படி அதை ஆக்சஸ் பண்றதுன்னு. அதை தான் நான் இங்கே போதிக்கிறேன். அது என்னன்னு கற்று அதை ஆக்சஸ் பண்ண நீங்க செல்வத்தில் பெருக முடியும், பேரில் பெருக முடியும், சமூகத்தில் பெருக முடியும். இன்னும் தேவனுக்கென்று என்னெல்லாம் சாதிக்கணும்னு விரும்புறீங்க அதை எல்லாத்தையும் உங்களால் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஹோப்பை நமக்கு தர்றதான் கிறிஸ்தவ பிரசங்கம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் ஐயோ என்ன செய்ய இப்படி கிளம்புற மாதிரி அந்த நாளை வைக்காம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாவ் வாட் அ லைஃப் வாட் அ லைஃப் அப்படின்ட்டு வாழ்க்கையை கொண்டாடும்படி தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, வாழ்வை ஆண்டு கொள்ளலாம். ஆமென். ஒரு ராஜா போல உங்க வாழ்க்கையை நீங்க ரெயின் பண்ண முடியும், நீங்க ரூல் பண்ண முடியும். அதுக்கு நிறைய காரணம், நிறைய வழிகளை சொல்லியிருக்கிறார். நிறைய வழிகள் சொல்லியிருக்கிறதுனால பிரமாணம் போல நினைச்சிடாதீங்க. அப்பா இவ்வளோ பிரமாணமா? நான் 10 கமாண்ட்ஸ் பத்தி பேசல. ஐ எம் டாக்கிங் அபவுட் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட். ஏன் நிறைய சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது, அவர் வச்சதும் சாதாரணமானது கிடையாது. ஏன் இவ்வளவு பாஸ்வேர்டா, இவ்வளவு பாதுகாப்பா? எவ்வளவு பாதுகாப்பு இருக்குதோ அது அவ்வளவு முக்கியமானதா இருக்குது. புரியுதா புரியலையா? சிலருக்கு என்ன இவ்வளோ தேவையா அவ்வளோ தேவையா அப்படின்ட்டு
ஆமா, ஏன்னா அது அவ்வளோ முக்கியமானதா இருக்கு. ரொம்ப பத்திரமாக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். அப்ப நிறைய அவர் சொல்லியிருக்கிறாருன்னா ஏதோ நிறைய நம்ம ஏதோ கஷ்டப்படுறதுக்காக கிடையாது. நிறைய இருக்கு. உனக்கு 2 வேணா 2 எடுத்துக்கோ, 3 வேணா 3 எடுத்துக்கோ, 5 வேணா 5 எடுத்துக்கோ, இல்ல மொத்தமும் வேணாலும் நீ மொத்தமும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. புரியுதா புரியலையா? ஏங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டில் யாரும் திட்டாங்களா உங்களை? நானுங்க உங்களை ஒன்றும் சொல்லலையே. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஏமேன். நம்ப முடியாதா இருக்குதோ ஒரு வேளை? ஆச்சரியமா இருக்கோ? எல்லாம் இருக்க முடியுமான்ட்டு. உண்மையிலே ஆச்சரியத்தை தந்தாதான் அது கிறிஸ்தவ பிரசங்கம். உங்களுக்கு ஆச்சரியத்தையே தரலன்னா அது ஆண்டவருடைய வார்த்தையே கிடையாது. கொஞ்சம் நம்புறது கஷ்டமா இருக்கணும். அப்படி இருந்தால் அது கரெக்டு. ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு நடக்கணும், நான் எதினால் அறிவேன் அப்படின்னு கேட்டான் பாருங்க ஆபிரகாம். ஏன்னா அது ரொம்ப, ஏன்னா அவர் பேசுனது என்ன பேசினாரு? ஒரு குழந்தை கேட்டுட்டு இருக்கான், அவர் பேசுறாரு இந்த நட்சத்திரத்தை எண்ணுங்கிறாரு. இந்த பாலே இப்ப என்ன முடியாது, கொஞ்சம் நேரம் உட்காந்து அதுக்கே கொஞ்சம் டைம் தேவை. அந்த பாலை என்ன சொல்ற மாதிரி நட்சத்திரத்தை என்ன சொல்றாரு அவரு? அவன் பார்த்தா முடியாதுன்ட்டு. என்ன முடியல, உன் சந்ததியும் இவ்வனமா இருக்கும் அப்படின்னாரு. நான் உனக்கு தர்ற ஆசீர்வாதங்களும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. எண்ணிலாம் உங்களால துதி செய்யவே முடியாது, ஏன்னா அவ்வளவு தரப்போறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அன்லிமிட்டட். there is no limit. வரம்பே இல்லாம, எல்கையே இல்லாம அவர் வச்சிருக்கிறார். இது உள்ள போகணும். இந்த மாதிரி ஒரு திங்கிங் பேட்டர்ன் உங்களுக்குள்ள வந்தாதான் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாழ்க்கையே உங்களுக்கு வரும். இல்லைங்க ஒரே நாள்ல தூக்கி கடவுள் நம்மளை வச்சிட வேண்டியதானே, ஒரே நாள்ல கீழே இறங்கி வந்துடுவீங்க திரும்ப. சரியான இந்த வாழ்க்கை முறை உங்களுக்குள்ள பழக்கி உங்களை அந்த இடத்துல ஆண்டவர் வைக்கலன்னா நீங்க கொஞ்ச நாள்ல இறங்கி வந்துடுவீங்க. ஏன்னா எல்லாமே ஒரு பழக்கமா இருக்குது. ரிச்னஸ் இஸ் a habit. சக்சஸும் அப்படிதான், எல்லா காரியங்களும் அப்படிதான். அதனாலதான் ஆண்டவர் இப்ப நம்மலாம் கிங்ஸ், நம்மளை கூப்பிட்டு எப்படி ஒரு கிங்ஸ் போல இருக்கிறதுங்கிறத நமக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார் நம்மள. ஹல்லேலூயா. அதனாலதான் ராயல் ஃபேமிலின்னு சொல்றோம். இங்க ராயல் டாக் கொடுக்குறோம். எப்படி ஒரு ராஜாவை போல வாழ்றது, எப்படி ஒரு ராஜரீகம் பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி இங்க பேசிட்டு இருக்கிறோம். அப்ப கவனிங்க, ஆண்டவர்கிட்ட லிமிட்டே இல்லை. எல்லாம் சொல்லுங்க தேவனிடம் பற்றாக்குறை இல்லை. ஆமென். இப்ப பாருங்க, இங்க 2 விஷயம் சொல்றார் ஆபிரகாமுக்கு. நீ பார்க்கிற பூமி முழுவதையும். இது வேதம் முழுவதும் இந்த பிரின்சிபிள்ஸ் இருக்கு. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னன்னா, ஏன் நிறைய இருக்கு? அவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை, எவ்வளோ வேணுமோ அவ்வளவே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், ஒரு 100கணக்கான சாவிகள் கிடக்கு, 100 சாவிகள் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுது? இவ்வளோ அப்படி கடினமாக தோணுதா? அப்படி யோசித்தீங்கன்னா சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். 100 விதமான பொக்கிஷங்கள் இருக்குது, அதனால 100 சாவி இருக்கு. உங்களுக்கு 2 சாவி போதுமா? ஓகே. இல்லை, எல்லா சாவியும் எடுத்து திறந்து பார்க்கணுன்னா அவ்வளோத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ தேவனுடைய பிரின்சிபிள்ஸ் நிறைய இருக்குது. நிறைய இருக்குதுன்னா நம்மளை பாரப்படுத்துறது கிடையாது. அவ்வளோ ப்ரிவிலேஜ் இருக்குது. எவ்வளோ வேணாலும் எடுத்து என்ன பண்ணலாம், திறக்கலாம், ஆக்சஸ் பண்ணலாம். அதை திறந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். எல்லாம் சொல்லுங்க, நான் அனுமதிக்கிறது எதுவோ அது அனுமதிக்கப்படும். நான் எதற்கு அனுமதி மறுக்கிறேனோ அதற்கு அனுமதி மறுக்கப்படும். என் வாழ்க்கையில் கடனே இல்லாமல் நான் வாழ போகிறேன். கொஞ்சம் பேர் கடன் கொடுக்குற மாதிரி வாழ போகிறேன். நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா அப்படி வாழ முடியும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தெரியுமா உங்களுக்கு? கடன்ல இருந்து வெளியே வரதுக்கு அவர் உதவி செய்வார். இன்னும் எத்தனை காரியங்களும் இருக்குது, நீங்க முடிவு பண்ணுங்க. இல்லைங்க எல்லாம் வந்தா முடிவு பண்ணலாம். இல்லை இல்லை இல்லை, முடிவு பண்ணா எல்லாம் வரும். ஆமென். யோசித்து பாருங்க, பாபிலோன் தேசத்துல கைதியா இருக்கான் தானியேல். கைதி ஏதாவது முடிவு பண்ணலாமா? கைதிக்கு முடிவு பண்றதுக்கு வாய்ப்பு உண்டா? சுதந்திரமான வாழ்க்கையிலே நிறைய பேர் முடிவு பண்றது இல்லை. ஆனா அவன் கைதியா இருக்கும்போது முடிவு பண்றான். இருதயத்திலே சில தீர்மானங்களை அவன் செய்கிறான். ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்துவதில்லை என்று இருதயங்களில் தீர்மானம் செய்கிறான். அந்த வசனம் தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும். நல்லா கவனிங்க, ஒரு அடிமையா இருக்கிறவன் தீர்மானிக்கிறான். தீர்மானம் எதை கொண்டு வருது பாருங்க, தயவையும் இரக்கத்தையும் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க தீர்மானிங்க. உதவியும் ஒத்தாசையும் தயவும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆமென். நம்ம ஆப்போசிட்டா ஆப்ரேட் ஆகும். உலகம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சில முடிவுக்கு அது வரும். அதாவது கொஞ்சம் முடிவுக்கு வருது பார்த்ததுக்கு அப்புறமாவது.
நான் கிங்டம் ஆஃப் காட் அப்படி கிடையாது. கிங்டம் ஆஃப் காட் எப்படி இருக்குதுன்னா, நாம இந்த கண்ணில் பார்க்காம விசுவாச கண்களால் முதல்ல பார்த்து சிலதை ஆக்சஸ் பண்றோம், தீர்மானிக்கிறோம். அப்போ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, தயவும் உதவி என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்கிறது. ஆமென். நீங்க சில காரியங்களை டிசைட் பண்ணி பாருங்க, முடிவு பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியாது ஆச்சரியமான இடங்கள்ல இருந்து உதவிகளும் தயவுகளும் வருவதை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அப்ப தானியேல் தீர்மானம் பண்ணினான். இது இப்ப பாருங்களேன், தேவன் தயவு கிடைக்க பண்ணினா தானியேல் தீர்மானித்தான், அப்படி போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்குது உங்க பைபிள்ல? அடிமையாகவே. இப்ப இவன் வாழ்க்கை இப்படி கூட செலவு பண்ணிருக்கலாம். என்ன பண்றது, வாலிப வயசுல பிடிச்சிட்டு வந்தாங்க, சரி வாழ்ந்து தொலைவோம் அப்படின்ட்டு. அவனை மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவனை பற்றியும் இன்னும் 3 பேரை பற்றி தான் படிக்கிறோம் அந்த புக்ஸே. மீதி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள பற்றிலாம் படிக்கல. அவங்க அவ்வளோதான் வாழ்க்கையே நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரில. நான் இந்த மாதிரி படிக்கிற லிஸ்ட்டில் நீங்கள் வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன், தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளாகமம் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா பேரா வரும், அந்த பேர் இந்த பேர்லாம் வரும். திடீர்னு பார்த்தா ஒருத்தனுடைய வரலாறு வரும். அந்த மனுஷன் பேர் யாப்பேஸ். ஹல்லேலூயா. வெறும் பெயர்கள் மட்டும் பட்டியலிடப்பட்டிருக்கும் பொழுது ஒருவனுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் வாழ்க்கை. ஆமென். சரித்திரம் படிக்கலாம், இல்லை சரித்திரம் படைக்கலாம், ரெண்டுமே உங்ககிட்ட தான் இருக்குது. சிலர் வெறும் சரித்திரம் படிக்காங்க. ஹிட்லர் ஒரு காலத்திலே அப்படின்னு என்ன பண்ணலாம், சரித்திரம் படிக்கலாம். இன்னொன்று இருக்குது, சரித்திரம் படைக்கலாம். ஆமென். தட்ஸ் யுவர் சாய்ஸ். பெயர்கள் மட்டும் இருக்கும் இடங்களிலே வரலாறுகளை நீங்கள் உண்டு பண்ணலாம். அந்த சாய்ஸ் யாருக்கிட்ட இருக்குது? யூ மேட் அ சாய்ஸ். எல்லாம் சொல்லுங்க, யூ மேட் அ சாய்ஸ். யூ ஹேவ் அ சாய்ஸ். யூ ஹேவ் டு டிசைட். நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆமென். டிசைட் சம்திங். அப்ப பாருங்க, நமக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இல்லை, இவன் முடிவு பண்றான், அப்படியே திறக்குது, ஓப்பன். ஏன்னா டிசிஷன் இஸ் த கீ. எல்லாம் சொல்லுங்க, முடிவு என்பது ஒரு திறவுகோலா இருக்கிறது. அவன் பாருங்க, பரவாயில்ல, நான் என் வாழ்க்கை எப்படி இருந்தா கூட நான் இந்த சிங்காசனத்தை நான் பார்க்கல, இந்த சிங்காசனத்துக்கு மேல ஒரு சிங்காசனம் இருக்கு, தேவாதி தேவன், அவர் எனக்கு ஒன்று செய்ய முடியும்னு சொல்லி நம்பி அவன் தீர்மானம் பண்றான். தேவன் பிரதானின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. காட் இஸ் அவைலபிள். தேவன் ரெடியா தான் இருக்கிறார். ஆனா இவன் பண்ணும்போது அங்க ஒரு டோர் ஓப்பன் ஆகுது, அங்க ஒரு காரியங்கள் நடக்குது. அதனாலதான் பாருங்க, இதெல்லாம் கத்துக்க என்ன ஆகுதுன்னா, என்ன வேணாலும் வாழ்க்கையில நம்ம செய்ய முடியுங்கிற நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பெற்றிருக்கிறீங்க? பெருகணும் பாருங்க. இப்படி ஒரு படம் வைக்கணும். வாட் யூ வாண்ட், என்ன வேணும்ப்பா உனக்கு, எல்லாமே சாத்தியம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆல் திங் பாசிபிள். ஆமென். ஏட்டு சுரைக்கா பேசல, இது நிஜம், இதை செய்ய முடியும். இது அப்ப இததான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது. இப்ப தேவன் தயவு, இப்ப நம்ம ஆட்கள் நிறைய பேர் கத்தர் ஒரு வாசலை என்னைக்கு திறப்பாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பிரதர். கத்தர் மட்டும் எனக்கு தயவு செய்தார், கத்தர் மட்டும் எனக்கு இந்த ஒரு 10 பேர் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணிட்டாருன்னா நான் ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்படி போறது நம்ம ஆட்கள். இல்ல 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 இல்ல, கொஞ்சம் பேரை கொண்டாய்களும் அதிகம் பேரை கொண்டாகிலும் காரியம் செய்வது தேவனுக்கு லேசான காரியம். இன்றைக்கு தேவன் ஒன்றை நமக்காக செய்வார் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை, ஒரு ஃபெய்த் ஆக்ட்ல தான். சவுல் பையன் பேர் என்ன பேரு? யோனத்தான் போறான். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தானே? போலான்ட்டு போறான். கடைசியில் பார்த்தா தேவன் எல்லாரையும் அவன் கையில விழும்படியாக அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் விஷயம் பாருங்க, இது தேவை. அப்ப பார்க்கிற பூமி முழுவதையும், எல்லாம் சொல்லுங்க, பார்க்கிற பூமி முழுவதையும். அப்ப எவ்வளவு நீங்க பார்க்க போறீங்க, அவ்வளவு தூரம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தேவனுடைய வார்த்தை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறது. சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. இது நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு வரும் வாரங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது எவ்வளோ தூரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்ட்டு ஒரு உதாரணம் ஒன்று படித்து முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 4:4. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். நல்லா கவனிங்க. ஒரு பெரிய கடன் தீர்றதுக்கு யோசனை கேட்கும்போது தீர்க்கதரிசிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு பதில், தேவ மனுஷன்ட்ட அன்னைக்கு தேவ வார்த்தை இருந்தது, அதனால அங்க பதில் வந்திருக்குது. என்ன பதில்? அவன் சொல்றான்,
இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், அடைச்சிடலாம். இந்த கடன் என்ன பண்ணிடலாம், தீர்த்திடலாம். இப்படி பேசணும் பாருங்க. அதான் தேவ மனுஷன். ஹல்லேலூயா. மாத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, ஆன்சர் இருக்குது. லைஃப் எஜுகேஷன் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக இந்த கனவு. அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் நான் ரெடி பண்ணுறேன். அதில் நான் இப்படி தான் எழுதி வச்சிருக்கிறேன், காட்ஸ் ஆன்சர் டு மேன்ஸ் ப்ராப்ளம். அதான் அந்த எஜுகேஷனே. மனுஷனின் பிரச்சனைகளுக்கு தேவன் வைத்திருக்கும் தீர்வுகள். அதுக்கான மெட்டீரியல்லாம் நான் தயார் பண்ணிகிட்டே இருக்கிறேன், சீக்கிரமாக செய்யணும் அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க. இப்போ இதில் தீர்வு அவன் சொல்லுகிறான், பதில் சொல்கிறான். கடன் ஒன்று என்ன பண்ணான், பரவாயில்ல இயேசு வந்துடுவார், நம்ம சீக்கிரமாக போயிடுவோன்னு சொல்லலை. ஹலோ, கடன் எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறான். இன்றைக்கி நம்ம பேசினான்னு என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் ஒரு டாபிக் பேசுகிறேன், கடன்லேருந்து விடுதலை வருவது எப்படி, என்ன சொல்லுவாங்க, பத்தியா ஐயா கடைசி காலத்தில் வருகைக்கு தயாராகிறத விட்டு போட்டு இவர் பேர் என்ன பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காருன்ட்டு. வர்ற வரைக்கும் ஆள் இருக்க வேண்டாமா, அதுக்குள்ளே இவன் போய் சேர்ந்துட்டானா என்ன பண்ண, அதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. அவன் பதில் சொல்கிறான், தீர்வு சொல்கிறான். வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறது தான் தேவனுடைய வார்த்தை. தேவன் அதுக்காக தான் நிறைய காரியங்களை அவர் வச்சிருக்கிறார். ஆமென். இவ்வளோ பெரிய பைபிளில் வெறும் அங்கே பறந்து போகிறத பற்றியே சொல்லிடல, இங்கே நிறைய வாழ்க்கையை நல்லாகிறத பற்றி நிறைய என்ன பண்ணியிருக்குது, சொல்லியிருக்கு பாருங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ போய் அநேக பாத்திரங்களை, 3வது வசனம் படிங்க. எத்தனை பாத்திரத்தை கேட்டு வாங்க சொன்னா, எத்தனைன்னு சொன்னானா, that's the kingdom of God. உங்களுக்கு புரியல போங்க. wow, you are preaching good பாலசேகர். wow எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. there is no, அதுல நம்பரே இல்லை. அநேகம், எல்லாம் சொல்லுங்க அநேகம். இந்த வருஷம் அதுதான். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, எவ்வளோ போகணுமோ அவ்வளவு, எத்தனை வேணுமோ அவ்வளவு. that's a kingdom talk. அநேகம் பாத்திரங்களை, இங்கிலீஷ் படிங்க. just a few, எல்லாம் சொல்லுங்க just a few. என்ன சொல்றாரு பாருங்க, கொஞ்சமா வாங்காதன்னு முதல்ல சொல்லி அனுப்புறான். ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் சில ஏதோ சிறிய 4-5 பாத்திரங்களை நீ கொண்டு வா அப்படின்னாங்களா, நமக்கு என்ன ஆயிடும், வாவ் என்ன ஆவிக்குரிய தன்மை. ஏன்னா அதிகத்துக்கு அவங்க நம்ம என்ன பண்ணல, ஆசைப்படல. எத்தனை பாத்திரம் தான் வாங்க சொன்னார் தீர்க்கதரிசி, ஏதோ ஒரு 5-6 வாங்குவா, நமக்கு அவ்வளோ தேவையில்லை சகோதரியே. நாட் ஃபியூ, எப்படி சொல்றான் பாருங்க, கொஞ்சமா வாங்கிறாத. தமிழ்லையும் நல்லா தான் இருக்குது, அநேக பாத்திரங்களை கேட்டு வாங்கு. ஹல்லேலூயா. தட்ஸ் a word of God. எல்லாம் சொல்லுங்க அநேகம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த வார்த்தை? இது பிடிச்சிருந்தாதான் அந்த வாழ்க்கையே வரும். பிரதர் எனக்கெல்லாம் ரொம்ப ஒன்றும் ஆசை இல்லை, கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்ட வரவே வராது. இப்படி பேசிட்டு அவர் யாரு, என்ன ஒரு பெருமை, என்னாச்சு ஒரு ஆவிக்குரிய தாழ்மை அவருக்கு. ஏன்னா வேண்டான்ட்டார், ஒண்ணுமே தேவையில்லைன்ட்டாரு. நாட் அ ஃபியூ, கொஞ்சம் இல்லை அநேகம். எல்லாம் சொல்லுங்க அநேக பாத்திரங்கள். இதுல என்னன்னா, அதான் உங்களுக்கு சொல்ல வரேன், இதுல எதாவது நம்பர் இருக்காங்க, எவ்வளோன்ட்டு இருக்கா, எவ்வளோன்ட்டே கிடையாது. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. there is no limit. ஆண்டவர்கிட்ட லிமிட்டே கிடையாது. இப்போ இந்த அம்மா அதோடைய லெவல் ஆஃப் ஃபெய்த்தில் போய் கொஞ்சம் பாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்குது. கரெக்டா? அது எத்தனை வாங்குச்சின்னு எதுவும் போட்டிருக்கா, ஒன்றும் போடல. எத்தனையோ வாங்கிட்டு வந்திருக்கு. வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்துலேருந்து எண்ணெய் என்ன பண்ணுது, ஊற்றுது. ஊற்ற எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ எண்ணெய் முடிஞ்சிச்சா பாத்திரம் முடிஞ்சிச்சா? வாழ்நாளெல்லாம் நீங்கள் கனவு கண்டுகிட்டே இருந்தாலும் அதெல்லாம் அடையிற அளவுக்கு தேவனுடைய அபிஷேகமும் கிருபையும் ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. நாளைக்கு வயது 100 நாளும் அப்பமும் எண்ணெய் ரெடியாக தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அப்பந்தான் எண்ணெய் இன்னும் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. அல்லேலூயா. 100 வயசா பரவாயில்ல, இப்போ நம்ம வேலை செய்யலாங்கிறார் ஆண்டவர். ஆமென். வயசு ஒரு தடை கிடையாது பாருங்க. சிலருக்கு என்னன்னா, நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கேனே, இது இப்படி ஒரு தடை. சிலருக்கு நமக்கு ரொம்ப வயசாயிட்டலாம், இப்படி ஒரு தடை. நடுவில் இருக்கிற ஆட்களை ஏதாவது பண்ணா, அது கல்யாணம் ஆயிட்டுனாலே 40 வயசு பிறகு நம்ம என்ன அது பிள்ளை குட்டின்னு ஆகும்போது என்னத்தை பிரதார், அது இந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனை பிரதார். இப்படியே மக்கள் எல்லாரும் ஏமாத்தி வச்சிருக்கான் ஒரு பொய்யில். கடைசியில் யாருமே ஒன்றும் பண்றது கிடையாது. சரி, நீங்க விரும்புற மாதிரி ஒரு சாதகமான வயது நிலை தான் எதுன்னு கேட்டு பாருங்க, ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பாருங்க. அதான் விஷயம். அதனால சின்ன பையன் பெரிய பையன், சின்ன வயசு பெரிய வயசு இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? தேவன் ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. 100 வயசுலையும் ஏதோ ஒன்று பண்ண முடியும்.
இது புரிஞ்சிச்சுன்னா இப்பவுமே பண்ணலாமா? ஏன் 100 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்ன நிறைய இருக்கு. இப்போ யோசித்து பாருங்க, நிறைய விசுவாசி இப்போ இந்த அம்மா நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல இருக்கிறோன்னு வைங்களேன். இப்போ என்ன முடிஞ்சு பாத்திரம் இல்லைன்னு என்ன ஆயிடுச்சு? என்ன முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல உட்காந்தா என்ன யோசிப்போம்? ஆஹா, முதல்லையே தெரிஞ்சிருந்தா சும்மா சரவண ஸ்டோர்ஸ்க்கு எங்கேயாவது போய் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாங்கி கொண்டு வந்து பெரிய ட்ரம்மும் கொண்டு வந்து என்னென்ன உண்டோ தண்ணி லாரியிலும் கொண்டு வருவாங்களா? எல்லாம் பாருங்க, எல்லாம் கொண்டு வந்து பாருங்க எவ்வளோ ட்ரீம் ஓடுது பாருங்க உங்களுக்குள்ள. ஓடுதா? டேங்கர் கொண்டு வந்து ஏற்றுவோம், எல்லாம் யோசிப்போம். இதில் நான் வேற ஒன்றத்தையும் பார்க்கல. இது வாழும் போதே இந்த கனவு சாத்தியம். சிலர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இவ்வளவு இருக்குதாங்க, இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா புரியலையா? என்ன எவ்வளோ வேணாலும் வருங்கிறத நிறைய பேர் எப்போ தெரிஞ்சுக்கிறாங்க? நாங்கள் போன பிறகு பார்த்துங்க, ஐயோ இவ்வளோ நான் பண்ணியிருந்துருக்கலாமா, இவ்வளோ நான் அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கலாமா, இவ்வளோ நல்லா வாழ்ந்துருக்கலாமா. அன்னைக்கு ட்ரீம் பேசும்போது சொன்னேன் இல்லையா, லாசரு ஆபிரகாமின் மடியில் போய் உட்கார்ந்தான். அவனுக்கு என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. பூமியில் வாழ்க்கைலாம் எப்படி இருந்தது? டேபிள்ல இருந்து விழுறத சாப்பிட்ற கனவுலேயே வாழ்ந்துட்டான். ஆனால் ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்த போது தெரிஞ்சிருக்கும், ஆஹா இந்த ஆபிரகாமை போல நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம், வாழ்ந்துருக்கலாம். 5% கூட வாழலையேங்கிற புத்தி அங்கே போய் தான் வருது. நான் சொல்கிறேன், நீங்கள் போகிற பாதாளத்தில் ஒரு வித்தையும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கைகளை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று அறியாயே என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகையால் உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரசங்கியில் அந்த வசனம் எடுத்து படிங்க பார்க்கலாம். 9, 10, 9, 10 பாருங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. எல்லாம் சொல்லுங்க, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த வாழ்க்கையில் நாம் வாழும் இந்த இதில் தான் இவ்வளோ செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்க. ஆமென். ஸோ சின்னதாக சாதாரணமாக செலவு பண்ணிட வேண்டிய அவசியம் கிடையாது. தேர் இஸ் நோ லிமிட். ஆண்டவர்கிட்ட எண்ணிக்கையே கிடையாது. அவர் எண்ணிக்கையே இல்லாமல் வச்சிருக்கிறாரு. அநேக பாத்திரங்களை கேட்டு வாங்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, அநேக பாத்திரங்கள், நாட் அ ஃபியூ. ஆமென். ஏதோ செலவு கிடையாது, நிறைய என்ன பண்ணுங்க, வாங்குங்க. ஏதோ உங்கள் வீட்டின் காரியங்கள் அப்படின்னு அது பரவாயில்ல, அதையும் அவர் நிரப்புவார். அதையும் தாண்டி யோசிங்க, அதையும் தாண்டி கனவு காணுங்க, அதையும் தாண்டி உங்கள் எல்லைகளை வைங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளவு தர அவர் வல்லவராக நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட எண்ணிக்கையே கிடையாது. பேதுருக்கிட்ட சொன்னார், தோத்து போன பேதுருக்கிட்ட சொன்னார், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் சொன்னார், வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொன்னார். அவன் போட்டது வலை தான். ஆனால் அவர் சொன்னார் வலைகளை போடுங்கள் அப்படின்னார். எத்தனை வலைன்னு சொல்லலை, எத்தனை வேணாலும் போட்டிருக்கலாம். போட்ட வலையிலெல்லாம் மீன் வரும். அவர் ஒரு வலை 2 வலை போடுப்பா அப்படி சொல்லவே இல்லை, வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர்கிட்ட எண்ணிக்கையே இல்லை. எண்ணிக்கைக்கு அடங்காத விதத்தில் அவர் காரியங்களை வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேறி செல்வதையே அவர் எதிர்பார்க்கிறார். காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சூழ்நிலைகளையும் அதைகளையும் பார்த்து சாக்குகளை சொல்லி வாழ்க்கையை நீங்க செலவு பண்றதை தேவன் விரும்பவில்லை. நேரங்களை மீட்டெடுக்கும்படியாய் அவர் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. redeem your time. உங்கள் நேரங்களை மீட்டெடுங்கள். இன்னும் நித்தியமான காரியங்களை, நித்திய பலாபலன்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும், சம்பாதித்துக் கொள்ள முடியும், மேன்மையான காரியங்களை செய்ய முடியும். Thank you Father, thank you Father, thank you Father. வாவ். வாழ்வை நீங்கள் கட்டுப்படுத்தலாம், வாழ்க்கைக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கலாம். ஏனென்றால் இயேசு உங்கள் ராஜாவாக இருக்கிறாரே. இயேசு உங்கள் ராஜாவாக இருப்பதினால் நீங்கள் வாழ்க்கைக்கு ராஜாவாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் உங்கள் ஆண்டவர், அவர் உங்களை ஆளுகிறார், அவர் உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father. மேலான விதங்களில் உங்கள் கண்களை ஏறெடுங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்.
உங்கள் மனதிலே காட்சிப்படுத்துங்கள். உங்கள் மனதை இன்னும் விசாலப்படுத்துங்கள், இன்னும் அகலப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய தோல்விகளிலிருந்து காரியங்களை சிந்திக்காதீர்கள். அதையெல்லாம் தேவன் மாற்றி போட்டிருக்கிறார். இப்பொழுது புதிதாய் சிந்திக்க ஆரம்பியுங்கள். பூர்வமானவைகளிலிருந்து சிந்திக்காதீர்கள், புதிய விதங்களில் யோசியுங்கள். இவ்வளவு நாள் இது நடக்கலையே, அது இன்று நடக்க முடியும் என்று யோசியுங்கள். ஒவ்வொரு நாள் எழும்பும் பொழுதும் அப்படி எழும்புங்கள். நேற்றைக்கு நடக்காத காரியம் இன்று நடக்கக்கூடும் என்று எழும்புங்கள். ஏனென்றால் இன்று ஒரு புதிய கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. காலை தோறும் அவருடைய கிருபை புதியது என்று எழுதியிருக்கிறது. நேற்றை வரை நடந்திராத அந்த காரியங்கள் இன்று எனக்கு கூடும், ஏனென்றால் இன்று ஒரு புதிய கிருபை. ஹல்லேலூயா. Make them life a positive. வாழ்க்கையை சாதகமான விதங்களிலே பாருங்கள். அப்படி ஆக்கிக் கொள்ளும்படியா தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். வாவ் வாவ். இந்த விதங்களிலே தேவ ஜனங்களும் தேவ சபையும் எழும்பும் போது மாத்திரமே இந்த சமூகமும் இந்த முழு சமுதாயமும் தேவன் பக்கம் திரும்ப முடியும். தேவன் இன்னார் என்பதை அது காண முடியும். ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father. Not a few, அநேக பாத்திரங்களை கேட்டு வாங்கு. ஹல்லேலூயா. இன்னும் 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 இன்னுமாய் உன் வலைகளை நீ போடு, வலைகளை நீ போடு. எத்தனைங்கிறது அவர் சொல்லவே இல்லை. எவ்வளோ வேண்டுமானாலும் போடலாம். எண்ணுக்கடங்காத விதங்களில் அவர் காரியங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு கிருபைகளை வைத்திருக்கிறார், தயவை வைத்திருக்கிறார், உதவுவதற்கு ஆட்களை வைத்திருக்கிறார், ஞானங்களை வைத்திருக்கிறார். எல்லாம் ரெடியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபியர் நாட், பயப்படாதீங்க. இப்படியே தான் தொழில் நடத்தணும்னு நினைக்காதீங்க. இன்னும் உங்க தொழில் நல்லா போக வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் உங்கள் குடும்பம், இன்னும் உங்கள் பொருளாதாரம், இன்னும் உங்களுடைய ஊழியங்கள், உங்கள் கனவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் விஸ்தரிப்படுத்த முடியும். உன் கூடாரத்தின் எல்லைகளை விசாலமாக்கு என்று தேவன் சொன்னார். அதை அகலப்படுத்து என்று சொல்லியிருக்கிறார். தேவன் அப்படி பேசுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு தேசமும் நமக்கு முன்பாக இருக்கிறது, நாம் பார்க்கலாம். தேங்க்யூ டாடி. உங்களுடைய எண்ணங்களுக்கு, எங்கள் எண்ணங்களை பழக்குவிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில் எங்களுக்குள்ளே செய்கிற செயல்களுக்காக நன்றி. எங்கள் எண்ணங்களை புதிதாக்குகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை மறுரூபப்படுத்துகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. உயர்ந்த எண்ணங்களை எங்களுக்குள்ளாக வைத்து உயர்ந்த வாழ்க்கைக்குள்ளாய் எங்களை கொண்டு செல்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.